ஐஸ் ஹவுஸ் எப்படி போனே? ஐஸோட தான். இந்த ஏரியாவிலே அட்ரஸ் சொல்ற ஒரே ஆள் இவன் தான். வணக்கண்ணே. ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க இவனையே கான்டாக்ட் பண்ணுங்க. ஏய் மேட்டர் முடிச்சு கொடுத்துட்டு கில்மா வாங்கி விடா. சேதான். வணக்கண்ணே. நம்ம அப்படிக்கா போலாம். சரிண்ணே. எங்க போனோம்? ஐஸ் ஹவுஸ் போகணும். இப்படிக்கா குந்து. சரிண்ணே. எப்பா இப்படிக்கா நேர போனேன்னு வை. லெஃப்ட்ல ஒரு கடை தொட்டி நிக்குது. அது நமக்கு தேவையில்லை. சரிண்ணே. ரைட்டுக்கு வா. மாவன நூல் புச்சா போல நேர போனேன்னு வை. சரிண்ணே. இப்படிக்கா ரொம்ப நாளா ஒரு பீச் ஒண்ணு இருக்குதுப்பா. அது நமக்கு தேவையில்லை. லெப்டுக்கு வா. தலைவருங்க சமாதிலாம் இருக்குது. தலைவருங்க நமக்காக என்னப்பா உழைப்பு உழைச்சுக்கிறாங்க. ஜோதி ஒண்ணு இருக்குது பாரு, எங்கனே கிடக்குதுப்பா. அது நமக்கு என்னத்துக்க? இப்படிக்கா போனா கொருக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, பாரிஸ்லாம் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. இப்படிக்கா ரைட் வா. இப்படிக்கா வந்தீன்னு வையே, ஆல் இந்தியா ரேடியோ இருக்குது. அப்படிக்கா போனீன்னு வையே, எஸ்டேட் இருக்குது. மாவன அப்படிக்கா லெப்ட் வந்தீன்னு வையே, ஐயப்பன் கோயில் ஒண்ணு கட்டிக்கிறான் பாரு. நான் வேலை பாடுத்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்பா. கும்பிட்டுக்கடா கைத. ஐயப்பா எங்க போனே தெரியலையே. அட புறம்போக்கு பையா, போற இடம் தெரியாமலா சுத்தி நிக்கிறனே. செத்தான் உன் வழிக்கே வரேன். இப்படிக்கா போனா மந்தவழி போணுமா? மயிலாப்பூர், ராயப்பேட்டை இல்ல மாவன எங்க தாண்டா போனோன்னு? டேய் இப்ப ஐஸ் ஹவுஸ் மணிக்கூண்டாண்டா வந்துக்கிறடா. அங்கதானே போனேன். அட கூண்டா தகுது பாரு போ. வரலாம். அடுங்க என்னடா வரலான்ட்டு போற? மாவன 100 ரூபாய் துட்டு குடுத்துருப்படா. எதுக்கா? டாக்ஸில கண்டி போயிருந்தேன்னு வைய, 400 ரூபாய் தாச்சிட்டு பானுங்க. சிட்டி பூரா 40 கிலோமீட்டர் சுத்தி காட்டிக்கிறேன். எடுத்துக்கிட்டு போ. நான் நினைச்சுக்கிறேன் என்னடா ட்ரௌசர்ல கை விட்டு சொரிஞ்சுனுங்கிற. சட்டாம் போ. ஆமா மணிக்குண்டுக்கு என்னத்துக்கு போற? மணி பார்க்கதான். மணி பார்க்கவா? ஆப்புக்கு தேத்தின